ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டுன்னு மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு வழக்கம் போல் நம்ம துவரம்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி எல்லாம் ஊத்திட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்ப நல்லா மத்தால கடைஞ்சு இந்த மாதிரி நல்லா மசிய எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நம்ம புளிய ஊற போட்டுடலாம். ஒரு தண்ணியில புளிய ஊற போட்டு வச்சிருங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாணல்ல எண்ணெய் தேவைக்கேற்ப ஊத்திட்டு கடுகு தாளிச்சு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கண்ணாடி பதத்தில் இருக்கும் போதே நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப கல்லுப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம காய் போட்டு இந்த வாட்டி சாம்பார் வச்சுருக்கோம். காய் இல்லாத சாம்பார் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். சாம்பாருக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம புளியை கரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயும் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த மாங்காவோட சேர்த்து நமக்கு சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுன்னா போதும், நமக்கு சாம்பார் ரெடி. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம மாங்காய் சாம்பார் இப்போ என்னோட ஸ்டைலில் சூப்பராக வேகமாகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.